அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்தில் காதிமத்தி ஆதி சய்யிதினா முஹம்மதனில் வஸீல வல் ஃபலீல வத்தரஜத் ரப்பியத்தல் ஆலியத்து ஸரீபா வபஅஸஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅதஹு ஸஃபாத்துஹு வஅவ்ரித்னா கௌலஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மியாத். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஒரு உடும்பு பொந்தில் யூதனுடன் முஸ்லிம்கள். இன்று நாம் கற்கக்கூடிய கல்வி ஆங்கிலேயர்களை பின்பற்றி மனிதனுக்கு எந்த அறிவையும் தராத, முற்றிலும் அவன் சிந்தனைகளை மழுங்கடிக்கக்கூடிய கல்வியைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை நினைத்து நாம் பலமுறை வேதனைப்பட்டிருக்கிறோம். இந்த கல்வி முறையை விட நம் முன்னோர்களின் விவசாயங்களும் இயற்கையான முறையில் காய்கறிகளை, உணவுக்கு தேவையான பொருள்களை விளைவித்து உண்பதே சிறந்தது என்றும். இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, இஸ்லாமிய போர்வையில் இன்று இருக்கக்கூடிய மதரசாக்கள், இயக்கங்களால் நடத்தப்படக்கூடிய மதரசாக்கள், ஜமாத்துகளால் நடத்தப்படக்கூடிய மதரசாக்கள், எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தேவையற்ற வீண் விரயமான கல்வி முறைகள் ஓங்கி வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா விதமான இயக்கங்களும், எல்லா ஜமாத்துகளுமே நம்மை ஒரு வழிகேடான விஷயத்தின் பக்கமும், பிதஅத்துகளின் பக்கமும் நம்மை இழுத்துச் செல்கின்றன. எந்த இயக்கங்கள் பிதஅத்துகள் கூடாது என்றார்களோ அவர்களும் இந்த பிதஅத்துகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுடைய கல்வி முறையில் எக்ஸிபியூஷன், கண்காட்சி என்று ஒன்றை நடத்துகிறார்கள். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அமல்களின் நன்மைகளை காட்சிகள் மூலமாக காட்டுகிறோம் என்கிறார்கள். அது எவ்வளவு வீண் விரயம் நிறைந்தது என்பதையும், பொருளாதார வீண் விரயம், நேர வீண் விரயங்கள் பல அவற்றில் இருக்கிறது. உருவ பொம்மைகள் அடங்கிய மிகப்பெரிய பொருளாதாரம் அடங்கிய இந்த கண்காட்சியை கொண்டு பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி என்று. அல்லாஹ் பெருமையடிப்போரை நேசிப்பதில்லை என்கிறானே. இந்த வசனத்தில் 4வது அத்தியாயம் 36, வீண் பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. என் பிள்ளை இவ்வளவு அழகாக செய்திருக்கிறாள், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், குழந்தை எவ்வளவு அழகாக செய்திருக்கிறது என்று பெருமை வேறு அவர்களுடைய பெற்றோர்கள் அடிக்கிறார்கள். இதில் என்ன பெருமை இருக்கிறது? பொருளாதாரத்தை கொட்டி ஒரு வார காலம் எடுத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த குழந்தை ஒரு எக்ஸிபிஷனில் ஒரு ப்ராஜெக்ட் செய்வதற்கு. வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று 6வது அத்தியாயம் 141வது வசனத்தில் கூறுகிறானே. ஒரு எக்ஸிபிஷனில், கண்காட்சியில் நடந்த ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு தூரம் இஸ்லாத்தை விட்டு இந்த மதரசாக்கள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை. ஒரு எக்ஸிபிஷன், அதில் கலந்து கொண்ட ஒரு மதரசா மாணவியின் கண்காட்சி. அதாவது அந்த பெண் பிள்ளை ஜும்மாவிற்கு தொலை வரக்கூடியவர்களின் நன்மைகளை பிரதிபலிக்கக்கூடிய கண்காட்சி அந்த பெண் குழந்தை செய்திருந்தாள். முதலாவதாக ஒரு அலங்காரமான பள்ளிவாசல் போன்ற தோற்றமுடையது செய்யப்பட்டிருந்தது. தெருமாக்கோல், அட்டைப்பெட்டிகள் இதை பயன்படுத்தி அதில் மனித தோற்றமுடைய 3 பொம்மைகள் இருந்தன. முதல் உருவ பொம்மை பள்ளியில் நுழையும் போது ஒட்டக குர்பானி நன்மையை பெறுகிறது என்பதற்கு ஒட்டக பொம்மை ஒன்றும், இன்னும் 2வதாக பள்ளியில் நுழைவது போன்ற பொம்மை மாட்டை குர்பானி கொடுத்தவர் போல ஆவார் என்பதற்காக மாடு பொம்மை ஒன்றும், 3வதாக ஒரு பொம்மை பள்ளியில் நுழைவது போல் ஒரு கோழி முட்டையை குர்பானி கொடுத்தவர் போல ஆவார் என்பதற்காக கோழி முட்டை போன்ற ஒரு பொருளும், இன்னும் அந்த பள்ளி அலங்காரம் என மிகப்பெரிய தொகை அதை செலவு செய்யப்பட்டிருந்தது. ஒரு வாரத்திற்கு மேலாக நேரமும் எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறாள் அந்த குழந்தை. அதில் இது போன்ற ஏகப்பட்ட பொருட்காட்சிகள், நோன்பினுடைய பலன்கள் என்ற பெயரில் நோன்பாளிகளாக காட்டுவதற்கு உண்டான பொம்மைகள், நோன்பு வைப்பதற்கு முன் பருமனாக உள்ள பொம்மை, நோன்பிற்கு பிறகு உடல் குறைந்த நிலையில் ஒரு பொம்மை, இது போன்ற இன்னும் ஏகப்பட்ட கண்காட்சிகள். இன்னொரு மாணவி ஒரு கண்காட்சி என்ற பெயரில் கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேல் தனக்கு செலவானதாக கூறுகிறாள். மிகவும் சிரமப்படக்கூடிய அந்த மாணவி தன் தாயிடம் அவற்றை வாங்கியிருக்கிறாள். 500 ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய வீண் விரயம்!
என்ன செய்தியை இந்த கண்காட்சி மூலம் நீங்கள் அப்படி சொல்லிவிட்டீர்கள்? எத்தனையோ ஜும்மாக்களில் பேசப்பட்ட ஒரு சாதாரண உரை, எத்தனையோ பயான்களில் கேட்ட உரை. ஒருவர் முதலாவதாக ஜும்மா அன்று பள்ளியில் நுழைந்தால் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைத்துவிடும் என்ற ஒரு தகவலை கொண்டு செல்வதற்கு 500 ரூபாய் பொருளாதார வீண் விரய செலவு செய்து, ஒரு வார காலம் நேர வீண் விரயம் செய்து, மலக்குமார்கள் எதை பார்த்தால் அங்கு வரமாட்டார்களோ அந்த உருவ பொம்மைகளையும் வைத்து இஸ்லாமிய கண்காட்சி நடத்துகிறார்களாம். எத்தனை ஹதீசுகளை நாம் பார்க்க முடியும்? உருவம் செய்தவர்களுடைய மறுமை நிலை. அல்லாஹ் அதற்கு உயிர் கொடுக்க சொல்லுவானே, இதை நினைத்து அவர்கள் பயப்படவில்லை. முஸ்லீம்ல 4290வது ஹதீஸும், புகாரில் 6109வது ஹதீஸும், அவர் படைத்த ஒவ்வொரு உருவத்திற்கும் அல்லாஹ் உயிர் கொடுப்பான், அதுவே அவரை நரகத்தில் வேதனை செய்யும் என்று அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ளது. தக்குவா, இரையச்சம் அவர்களிடம் சுத்தமாக இல்லை. மீண்டும் அந்த உருவ பொம்மைகள் எதற்கு பயன்பட போகின்றன? தூக்கி வீசப்பட போகின்றன. வீட்டிற்குள் உருவ பொம்மைகள் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் எனும்போது புகாரில 3225வது ஹதீஸ், உருவ பொம்மைகள் உள்ள வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். ஒரு இஸ்லாமிய, அதாவது அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் பேசக்கூடிய இடத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள், அங்கு வருவார்கள், அங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கு துவா செய்வார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ்விடம் சென்று எடுத்துச் சொல்லுவார்கள். அவர்கள் என்னை பற்றியா பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் பெருமைப்பட்டவனாக அங்கு இருப்பவர்கள் அனைவருக்கும் நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை ஹலாலாக்குவான். இப்படிப்பட்ட இஸ்லாத்தை பேசக்கூடிய அல்லாஹுவை அவனுடைய ரசூலையும் நினைவு கூறக்கூடிய பயான்கள் நடக்கக்கூடிய இடத்தில் உருவ பொம்மைகளை வைத்தால் எவ்வாறு மலக்குமார்கள் வருவார்கள்? யாருடைய அருளுக்காக இவர்கள் இயங்குகிறார்கள்? மாறாக ஷைத்தான் தான் அந்த பொம்மையின் வழியே ஊடுருவி குழந்தைகளை வசீகரிப்பான். இதை கூட அவர்கள் அறியாதவர்களாக நவீன உலகம் என்ற பெயரில் தங்களுடைய மார்க்கத்தை இழந்து குழந்தைகளையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது யூதர்களுடைய, நசாராக்களுடைய, ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு. அவர்கள் ஒன்றை செய்தால் இவர்களும் அதையே பின்தொடர்ந்து இஸ்லாமிய போர்வையில் செய்கிறார்கள், அவ்வளவுதான். அவன் ஒரு உடம்பு பொந்தில் நுழைந்தாலும் இவர்களும் அந்த உடம்பு பொந்தில் நுழைகிறார்கள். அதைத்தான் பின்வரும் ஹதீஸும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹ் இவர்களின் தீங்குகளில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். மாறாக இவர்கள் செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய குழந்தைக்கு 10 வயது, அவள் மதரசா பாடங்களில் ஆர்வமாக இருந்தாள். நான் பேருக்கு உலக கல்வி கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் அவளை மதரசாவில் சேர்ப்பதற்காக போராடினேன். என்னை சுற்றி எந்த ஊரிலும் அவளை மதரசாவில் சேர்க்க முடியவில்லை. காரணம், அவள் பருவ வயதை அடையவில்லையாம். 13 வயதை அல்லது பருவத்தை அடைந்தால்தான் அவர்கள் இஸ்லாமிய கல்வி கற்றுக் கொடுப்பார்களாம். குர்ஆனின் எந்த பக்கத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த ஹதீஸில் இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது? இப்னு அப்பாஸ் கல்வி கற்ற போது அவருடைய வயது 6 அல்லவா? 6 வயது 7 வயது சிறுவர்கள் எவ்வளவு பேர் இஸ்லாத்தை கற்றிருக்கிறார்கள்? நபியினுடைய காலத்தில் அனஸ் பின் மாலிக் ரலி சிறுவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விடப்பட்டார்களே, அவர்களின் பணிவிடைக்கும் அவர்களிடமிருந்து கல்வியும் கற்றார்களே. அனஸ் ரலி, இப்னு அப்பாஸ் ரலி இவர்கள் போன்றவர்களின் வயதுகள் என்ன? 13 வயதா? பருவ வயது அடைந்தார்களா? வேறு வழி இல்லாமல் மீண்டும் உலக கல்வியின் பக்கம் போய் லுகருடைய தொழுகையை, அசருடைய தொழுகையை இழந்தவளாகத்தான் என் மகள் இருக்க வேண்டுமா? நான் எவ்வளவு நாட்கள் அவளை தடுத்து வீட்டிற்குள் வைத்திருக்க முடியும்? என்னால் முடியவில்லை. ஒன்று, என்னை தனிமைப்படுத்தி கொண்டு நான் காட்டுக்குள் மரக்குச்சிகளையாவது சாப்பிட்டு கொண்டு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறேன், இன்னொரு ஹதீஸின் அடிப்படையில். இல்லை என்றால் இவர்களோடு ஐக்கியமாகி ஒன்றர கலந்து எந்த ஒரு இபாதத்தும் இல்லாத சூழ்நிலையில் தான் வளர வேண்டி இருக்கிறது. ஊரிலும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் இஸ்லாத்தையும் ஒட்டி வாழ வேண்டும் என்றால் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைக்கு என்னை தள்ளுகிறார்கள். நான் பாதுகாவல் வைக்கிறேன், என் ரப்பை சார்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். இது போன்ற வீண் விரயங்களும், பொருளாதார வீண் விரயம், நேர வீண் விரயம் அடங்கிய, இன்னும் மனிதர்களின் சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய, எந்த அறிவும் இல்லாத, எந்த சிந்தனைகளும் இல்லாத, எந்த வளர்ச்சியும் இல்லாத, முற்றிலும் சமுதாயத்தை ஜாகிலியாவினுடைய காலத்திற்கு, அறியாமை காலத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய இஸ்லாமிய கல்வி முறைகள் உருவாகிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த ஹதீஸும் அதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. சில பேர் சொல்லுவார்கள், காலையில் மாலையில் தினந்தோறும் பள்ளியில் மதரசா பாடம் நடத்தப்படுகிறது தானே என்று. என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் அங்கே? அலிப் பே என்று ஆரம்பித்து அவன் 10வது முடித்து 12வது வந்த பிறகும் 30 ஜுசு தொடங்கி இருக்கிறான் என்ற சந்தோஷத்தோடு அவனுடைய மார்க்க கல்வி முடிந்திருக்கிறது. மாறாக அவன் என்ன கற்று வைத்திருக்கிறான் என்றால், ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அனைவரும் அலீபு பே
இதை தவிர மற்றவை என்னவென்றே தெரியாமல் தன் இஸ்லாமிய கல்வியை முடித்துக்கொண்டு உலக கல்வியில் மேன்மையான படிப்பிற்கு சென்று விடுகிறார்கள். அதில் PhD, டாக்டரேட் பட்டம் கூட வாங்குகிறார்கள். இறுதி வரை மரணம் வரை அவர்கள் கற்றிருந்தது அந்த அலீப் பேதான். இன்னும் சில சூறாக்களை கற்றுக்கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டு அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சூறாக்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி இந்த உலகத்தை விட்டு பிரிந்தும் விடுகிறார்கள். இதுதான் அந்த பள்ளிகளில் காலையும் மாலையும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பின்வரும் இந்த ஹதீஸை கொண்டு நான் உங்களுக்கு அவற்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மறுமை நாள் தொடர்பான ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. கியாமத்து நாளின் நெருக்கத்தில் இது போன்ற நிலைகள் ஏற்படும் என்பதையும் இந்த ஹதீஸின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சஹீஹ் புகாரி 3456வது ஹதீஸ். அபு சயீத் அல் ஹுத்ரி அலி அறிவித்தார், உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் வழிமுறைகளை நீங்கள் அங்குலம் அங்குலமாக மூலமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் ஓர் உடம்பின் பொந்துக்குள் புகுந்திருந்தால் கூட நீங்களும் அதிலும் புகுவீர்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாங்கள் இறைத்தூதர் அவர்களே, நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் என்று யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நீங்கள் குறிப்பிடுவீர்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறவரை என்று பதிலளித்தார்கள். இவர்கள் அனைத்து துறைகளிலும் யூதர்களையும் ஆங்கிலேயர்களையுமே பின்பற்றுகிறார்கள். கல்வித்துறை மட்டுமல்ல, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதிலும் அவர்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். உடை கலாச்சாரம் அவர்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். அரைக்கால் டவுசர் உட்பட இன்று அணியக்கூடிய இஸ்லாமியர்கள் உருவாகிவிட்டார்கள். உணவு கலாச்சாரம் அவர்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். உதாரணம், மேசையில் அமர்ந்து சாப்பிடுவது போன்றவை. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அல்லாஹ் குரானில் கற்றுக் கொடுத்ததை பற்றி கூறும் பொழுது 2வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் ஆதத்திற்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான், அதாவது அறிவை கொடுத்தான். மாறாக இது போன்றல்ல. 2வது அத்தியாயம் 37வது வசனம், ஆதம் அல்லாஹ்விடமிருந்து கலிமாவை கற்றுக்கொண்டார், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது வேதங்கள், குரானை கற்றுக்கொண்டார் என்று அல்லாஹ் கூறுகிறான். 2வது அத்தியாயம் 129வது வசனம், உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அனுப்புவாயாக, இவ்வாறு ஒரு தூதரை அனுப்புவாயாக என்று இப்ராஹிம் நபி கேட்டதற்கு இணங்க அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான். பின்வரும் வசனத்தில் பேசுகிறான். 2வது அத்தியாயம் 151, 3வது அத்தியாயம் 164, 4வது அத்தியாயம் 113. இதே போன்று நாம் உங்களிலிருந்து ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். புரிகிறதா எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுவே தன் திருமறையில் கூறுகிறான். வேதத்தையும் வேதம் வழியாக ஞானத்தையும் ஒருவன் கற்று இறை நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈசா நபிக்கும் அல்லாஹ் இதைத்தான் கற்றுக் கொடுத்தான். மாறாக இவர்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஷைத்தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தது போல ஒன்றுக்கும் உதவாதையே இவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். 2வது அத்தியாயம் 102வது வசனம், ஷைத்தான்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். 5வது அத்தியாயம் 110வது வசனத்தில் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் ஈசா நபிக்கு கற்றுக் கொடுத்தேன் என்கிறான். எதை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ அதுபோல் முன் வேதங்களின் அறிவை ஈசா நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். வேதத்தை தான் கற்றுக் கொடுத்தான். 3வது அத்தியாயம் 79வது வசனம், ஆனால் அவர் பிற மனிதரிடம் நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டும் அவ்வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டும் இருப்பதனால் ரப்பானி இறைவனை வணங்கி அவனையே சார்ந்திருப்பவர்களாக ஆகிவிடுங்கள் என்றுதான் சொல்லுவார். இவ்வாறுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருவர் வேதத்தை கற்றுக்கொண்டும் அதை ஓதிக்கொண்டும் அல்லாஹுவை அடிபணிபவராகிவிடலாம் என்று அல்லாஹுவே கூறுகிறான். அதை வாழ்க்கை முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டியது, இதுதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். 18வது அத்தியாயம் 66வது வசனத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அவரிடம் மூசா கேட்டார். ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மூசா கேட்டார். மூசா நபியும் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்ள நான் உங்களை பின்தொடரட்டுமா என்றுதான் கேட்டார். இங்கு குறிப்பிடப்பட்ட வார்த்தை நல்லவற்றை என்று அல்லாஹ் கூறுகிறான். நல்லவற்றை கற்பியுங்கள், மாறாக வீணானவற்றை தேவையற்றவற்றை கற்பிக்காதீர்கள். அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் அவன் மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். யா அல்லாஹ், எனது செவிப்புலனும் எனது பார்வை புலனும்
எனது நரம்புகளும் என் கல்வாகிய உள்ளமும் என் கரீனாகிய எனது நண்பனும் எனது நப்சும் எனது தொழிகளும் எனது அறிவும் எனது ஞானமும் எனது மூளையும் எனது இருதயமும் எனது எலும்புகளும் எனது முழு உடலும் உனக்கே கட்டுப்படுகின்றன, அடிபணிகின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.